உலமாக்கள்கிட்ட கேட்கப்பட்டதாம், எல்லாருமே கனவுக்கு விளக்க சொல்லலுமா? கனவுக்கு விளக்கம் கேட்டாங்களாம். அபின் நுபுவத்தியலாம், என்ன நுபுவத்தோட விளையாடுறீங்களா? ஏன் கனவு நுபுவத்துடைய 46 பகுதிகள் உண்டு. அர்ருயா ஜுஸ்உம் மினன் நுபுவா. அதனால 2 வகையான கனவு. ஒன்று உண்மையான கனவு, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய கனவு. இந்த கனவு கண்டா 3 வேலை செய்யும். நல்ல கனவுன்னு கண்டுட்டீங்க, இதனுடைய அதப் என்ன? முதலாவது அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லும், அல்லாஹ்வை புகழும். நல்ல கனவு கண்டா முதல்ல என்ன செய்யணும்? அல்லாஹ்வை. இரண்டாவது நன்மாராயம் அடையோம். எனக்கு நன்மாராயம் ஒன்று கிடைச்சிருக்குது. மூன்றாவது நீங்க யார மிக அதிகமாக நேசிக்கிறீர்களோ அவர்களிடம் அந்த கனவை சொல்லும். இது நல்ல கனவுடைய 3 அதப். கெட்ட கனவுடைய 7 வகையான அதப் இருக்கு. கெட்ட கனவு ஒன்று கண்டி, முதலாவது எழும்பி அல்லாஹ்விடத்துல பாதுகாவல் தோடும், அதுதான் துஆவே இருக்கு. இரண்டாவது ஷைத்தானுடைய கெடுதியிலிருந்து பாதுகாவல் தோடும். மூன்றாவது இடது பக்கம் 3 தடவை துப்பணும், அல்ல துப்புறத போல் சைக்கினை செய்யணும். எழும்பி இடது பக்கம் 3 தடவை துப்புறது. இதுவும் அதபில் ஒன்று, கெட்ட கனவு கண்டால். நாலாவது அந்த கனவை யாரிடமும் சொல்லக்கூடாது. ஏன்? உங்களோட செயல்களை பார்த்து சந்தோஷப்படுறவங்க அதிகமா இருப்பாங்களா, பொறாமப்படுறவங்க அதிகமா இருப்பாங்களா? என்ன சொல்லுங்களேன், அப்ப எங்களுக்கு சந்தோஷம் வரும். பொறாமக்காரவங்க கூட விட மாட்டாங்க. நீங்க எந்த நல்லது செய்ய விட மாட்டாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க ஒவ்வொரு காலங்கள்லையும், நீங்க நல்லா இருக்கீங்க, நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, அது கூட அவங்களுக்கு பிடிக்காது. நீங்க நல்ல வாகனத்துல ஓடுறீங்க, உங்களுக்கு நல்ல பிள்ளை கிடைச்சிட்டு, எல்லாம் ஆம்பளை பிள்ளையா, உங்களுக்கு பிள்ளை படிச்சுட்டா ஓதிட்டா, அதனால கெட்ட கனவை கண்டா யார்ட்டையும் சொல்ற கூட. எத்தனாவது ஒழுக்கம் இது? 4வது. 5வது ஒழுக்கம் எழும்பி 2 ரக்காத் தொழணும். 6வது ஒழுக்கம் எந்த சைட்ல தூங்கி அந்த கனவை கண்டீங்களோ உடனே சைடை மாத்தோம். 7வது ஒழுக்கம் ஆயத்துல் குர்சி ஓதும். இந்த 7 ஒழுக்கத்தையும் ஹதீஸ்கள் இருந்து தேடி எடுத்திருக்கிறார். முதலாவது என்ன செய்யணும்? அல்லாஹ் இடத்துல பாதுகாவல் தேடும். இரண்டாவது ஷைத்தானுடைய கெடுதியிலிருந்து பாதுகாவல் தேடும். மூன்றாவது இடது பக்கமாக துப்பணும். 4வது யாரிடமும் கனவை சொல்லிடக்கூடாது. 5வது 2 ரக்காத் தொழுறது. 6வது சைட மாத்துறது. 7வது ஆயத்துல் குர்சி ஓதுறது. சரி, நல்ல கனவு அதிகமா யாருக்கு வரும்? சொன்னாங்க அஸ்தகுஹும் ருயா அஸ்தகுஹும் ஹதீஸா. யார் உண்மை பேசுறாரோ, உண்மை வாழ்க்கையில் உண்மை, பேச்சில் உண்மை, இவருடைய கனவு உண்மையா இருக்கு. இவருடைய கனவு உண்மையா இருக்கும். எல்லாமே உண்மையாக இருந்தா. இமாம் ஃபத்துல் பாரியில் இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலான் ரஹிமஹுல்லாஹ் நல்ல கனவு காண்றதுக்கு என்ன செய்யணும்? ஏனண்டா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கடைசியா இந்த துஆ ஓதினத்தோட பேச மாட்டாங்களாம். இந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒவ்வொரு நாளும் நல்ல கனவு காணணும் துஆ கேட்பாங்களாம். அந்த துஆவும் பின்னால வரும். எழுதுறாங்க என்ன செய்யணுமா? வுது எடுத்துட்டு வலது கன்னத்துல கையை வச்சு சூரத்து ஷம்ஸ் வஷ்ஷம்ஸி வதுஹாஹா, சூரத்துல் லைல் வல்லைலி இதா யக்ஷா, சூரத்துத் தீன் வத்தீனி வஸ்ஸைத்தூன், சூரத்துல் இக்லாஸ், முஅவ்விதத்தைன், ஃபலக், நாஸ், இதெல்லாம் ஓதிட்டு அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஸய்யில் அஹ்லாம் வ அஸ்தஜீரு பிக மின் தலாஉபிஷ் ஷைத்தான்
في اليقظة والمنام اللهم إني أسألك رؤيا صالحة صادقة نافعة غير منسية اللهم أرني في منامي ما أحب என்ற துஆவை ஓதிட்டு தூங்கினா அல்லாஹ் நல்ல கனவை காட்டுவார். எழுதுறாங்க அதபுல கனவுடைய ஆதாபுகள் ஒன்றுதான் பெண்களிடம் கனவை சொல்லக்கூடாது. கனவுடைய அதபுகள் ஒன்றுதான் யார்கிட்ட கனவை சொல்லக்கூடாது, பெண்களிடம் கனவை சொல்லக்கூடாது என்பது அதபுகள் ஒன்று. நாங்க சுருக்கமாக ஓதலாம் இந்த துஆவை. சொல்லுங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ருயா சாலிஹா சாதிகா நாஃபிஆ. யா அல்லாஹ், உண்மையான பிரயோஜனமான சாலிஹான கனவை உன்னிடம் கேட்கிறேன் அப்படின்னு தூங்குறது. அல்லாஹ் நல்ல நல்ல கனவுகளை காட்டுவான். என்ற வாழ்க்கையில் சிலர் கனவுகளை வச்சே சந்தோஷப்பட்டு வாழ்றவங்க இருக்கிறார். ஏன்னா மனிதர்களோட பழக முடியாது. இந்த மனிதர்கள் அல்லாஹ் சிறந்த சிறந்த கனவுகளை காட்டுவான். எனவே இதோடு கனவை முடிச்சு கொள்ளுவோம்.